1/2 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கடந்த காலங்களில் 19% நிதி குறைப்பு செய்யப்பட்டதால் தமிழகத்திற்கு சுமார் 2.63 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகள் மீதான விவாதத்தில் பேசிய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, சரக்குகள் மற்றும் சேவை வரியை பொறுத்தவரை மாநில அரசுக்கு 50%, மத்திய அரசுக்கு 50% என்று நிதி பகிரப்படுகிறது. 15வது நிதி குழுவானது மத்திய அரசு தொகுப்பிலிருந்து 41% மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்த நிலையில் 41% தமிழ்நாட்டிற்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். அது 33% என்ற அளவிலேயே இருந்துள்ளது என்றும் அந்த 33%த்தில் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பது வெறும் 4.07% தான். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு 17.9% மற்றும் பீகாருக்கு 10% கிடைத்துள்ளது. மத்திய அரசிலிருந்து பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதியில் இருந்து குறைந்தபட்சமாக 50% மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். எனவே 9வது நிதிக்குழுவில் இருந்து தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுகிறது. குறிப்பாக 14வது நிதிக்குழு காலத்தில் கடந்த காலங்களில் சுமார் 19% தமிழகத்திற்கு நிதி குறைப்பு நடந்ததால் சுமார் 2.63 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழகத்தின் கடன் அளவில் 32% ஆகும். கடந்த கால நிதிக்குழுவினருடைய பரிந்துரைகள் தமிழகத்திற்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தெரிவித்தார்.